கர்த்தர் நல்லவர் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறத விட கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோமே. ஒரு ஃப்ரூட்டை வந்து நம்ம சண்டே ஸ்கூலில் சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஃப்ரூட், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்பிளை நம்ம எடுத்து அதை அப்படியே வச்சுட்டே இருந்தோம்னா அது நமக்கு என்ன தெரியாது, அதோட அருமை நமக்கு தெரியாது. அதை எடுத்து சாப்பிடும்போது தான் அதோடைய டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதே போல் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம எப்பொழுதுமே ஒரு தூரத்திலே வைத்து கொண்டே இருக்கிறனால அவருடைய கிரியைகள் நமக்கு தெரிய மாட்டேங்கிறது, அவர் எப்படிப்பட்டவர் என்பது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு 4 பேர் அவரை பற்றி சொல்லும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஓ இயேசு கிறிஸ்துவா, அவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு, அவர் ரொம்ப நல்லவருப்பா, அவர் நமக்காக என்ன பண்ணார், சிலுவையில் நமக்காக மரித்தார். வரலாறு இப்படி தான் சொல்லுது. இயேசு கிறிஸ்துவை பற்றி எப்படி சொல்லுது அப்படின்னா, அவர் வந்து பரலோகத்திலேருந்து இந்த பூலோகத்திற்கு வந்தவர், அவர் நமக்காக சிலுவையில் மரித்தவர் அப்படின்னு சொல்லி 4 பேர் சொல்கிறது, நம்ம பாஸ்டர் சொல்கிறது, அப்புறம் சுற்றில் இருக்கிறவங்க சொல்கிறத வைத்து நம்ம என்ன பண்ணுறோம், அறிந்து கொள்கிறோம், புரிந்து கொள்கிறோம். ஆனால் உண்மையிலே இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொள்கிறோமா என்பது நமக்கு தெரியாமல் போகிறது. ஆமே, நம்ம வார வாரம் சபைக்கு வரோம், சர்ச்சுக்கு வரோம், ஆராதிக்கிறோம், தேவனை தொழுது கொள்கிறோம், தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்குறோம், எல்லாமே நம்ம செய்கிறோம். ஆனால் அனுதினமும் இயேசுவை நாம் ருசிக்கிறோமா, இயேசுவை நம்ம விசுவாசிக்கிறோமா, அவர் ரட்சகர் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமா என்பது ஒரு கேள்விக்குறியாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க தான் செய்கிறது. அதை குறித்து தான் நம்ம இந்த வேத வசனத்தில் நம்ம பார்க்க போகிறோம். யோவான் 7ஆம் அதிகாரம் 1-24 வசனம் வரை இந்த சிஸ்டர் ரொம்ப அழகாக வாசித்தார்கள். அதில் தலைப்பு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றால், மனிதனை விட மேலானவர் அவர்கள் காண தவறிய இயேசு. இயேசு இந்த உலகத்திற்கு வந்த பொழுது ஜனங்கள் எல்லாரும் அவர் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு கேட்டகரியாக நம்ம பிரிச்சுக்கலாம். அவருடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க அவர் எப்படி பார்க்குறாங்க, சொசைட்டியில் இருக்கிறவங்க அவர் எப்படி பார்க்குறாங்க, மத தலைவர்கள் அவர் எப்படி பார்க்குறாங்க. ஸோ அவர் வந்து இஸ் அ லா பிரேக்கரா இல்லை இஸ் எ ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் தி லாவா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். அவர் இந்த நியாயப்பிரமாணத்தை உடைத்தவரா இல்லை நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினவரா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னா, நிறைய சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி நிறைய என்ன பண்ணுறாங்க, நிறைய காரியங்களை சொல்கிறாங்க. அவர் வந்து இந்த உலகத்தில் வந்தவர் தான். ஒரு சில பேர் சொல்கிறாங்க அவர் வந்து கல்லறையில் இருந்ததுக்கு அப்புறமா, அவர் மரித்ததுக்கப்புறம் ஒரு சில பேர் அவர் என்ன பண்ணிட்டாங்க, தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்லாம் அவரை குறித்து தவறான உபதேசங்கள்லாம் நடக்குது. ஆனால் அப்படி எதுவுமே கிடையாது. நம்ம வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவராக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தவராக இருக்கிற எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அதனால தான் நம்ம எல்லாருமே கூடி இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், தேவனை ஆராதித்து கொண்டிருக்கோம். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, அங்கே இருக்கிற ஜனங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவோடைய அருமை என்ன என்பது அவருக்கு தெரியாமல் போகிறது. ஒரு மனிதன் இப்படியாக என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு 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 ஷாப்புக்கு போகிறான். அந்த இடத்துல இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு 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 நார்மலான ஒரு கல்லை எடுத்து அவன் என்ன பண்ணுறான், வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறான். அப்போ அந்த கல் அந்த வீட்டிலே அப்படியே தான் இருக்குது. ஸோ அந்த கல் அந்த வீட்டில் இருக்கும்பொழுது அவங்க ஃபேமிலி எல்லாருமே பார்க்குறாங்க, அந்த கல்லை ஒரு பெரிய விஷயமாகவே அங்கே என்ன பண்ணுறதில்ல, பார்க்குறதே இல்லை. ஸோ பல வருடங்கள் கடந்து போகுது, அப்படியே அந்த கல் என்ன இருக்குது, அந்த வீட்டிலே தான் இருக்குது. அப்போ ஒரு ஜுவல்லரி ஷாப்போடைய ஓனர் வர்றார் அந்த வீட்டுக்கு. வரும்பொழுது அவர் பார்க்குறாரு, இது என்னது பார்த்து இந்த கல் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது அவர் நிறையா அதை ஆராய்ச்சி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு வைரக்கல். ஸோ அந்த வைரக்கல் அந்த வீட்டில் இருக்குது. ஆனால் அத்தனை வருடங்களாக அந்த வீட்டில் தான் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு அந்த அருமை என்ன என்பது அவர்களுக்கு தெரியாமல் போகிறது. அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறாரு. அவருடைய அருமை நமக்கு தெரியாமல் பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், பயணித்து கொண்டு இருக்கிறோம். யார் யார் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறாங்க, யார் யார் இயேசு கிறிஸ்துவை ருசித்து பார்த்துருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் என்ன பண்ண போகிறோம், தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். அடுத்த ஸ்லைட். இதில் நம்ம எப்படின்னா 5 விதமாக நான் பிரித்திருக்கிறேன். இல்லை எப்படி பார்த்தீங்கன்னா, யோவான் 7ஆம் அதிகாரம் 1-9 வசனத்தில் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் என்ன கான்வர்சேஷன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். யோவான் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலேருந்து 13ஆம் வசனத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, கூடார பண்டிகைக்கு போகிறாரு. அந்த இடத்துல என்ன சம்பவம் நடக்கிறது என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். யோவான் 7ஆம் அதிகாரம் 14-18 வசனத்தில் இயேசு தேவாலயத்தில் பிரசங்கிப்பதை நம்ம பார்க்க போகிறோம். யோவான் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனத்தில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மத தலைவர்களுக்கு அவர் சொல்லுகிற காரியத்தை நாம் என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். 7ஆம் அதிகாரம் 21-24 வசனத்தில் 7ஆம் நாள் ஓய்வு நாளில் என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஒரு விவாதம் அந்த இடத்துல நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து இதில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு விஷயங்கள் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய குடும்பத்தார், ஓகே, அவருடைய சகோதரர்கள் இயேசு கிறிஸ்துவ எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு சகோதரரை தான் அவரை பார்க்குறாங்க. ஸோ அவரை வந்து ஒரு மேசியாவாக அவர்கள் பார்ப்பதை நம்ம காண முடியும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் யூதேயாவிலேருந்து வராரு, அவர் ரெஸ்ட் எடுக்க கலீலியாவுக்கு வராரு. அப்போ சொல்கிறாங்க, நீ ஏன் இப்படி இயேசு கிறிஸ்துவே நீங்கள் ஏன்
ஒளிந்தே இருக்கிறீங்க, நீங்கள் பிரபலமாகலாமே, யூ ஆர் அ செலிபிரிட்டி, நீங்கள் இப்படி மறைந்துருக்கிறீங்க, நீங்கள் நிறைய இடத்துல போய் நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்கள காண்பிக்கலாமே அப்படின்னு சொல்லும்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, அமைதியாக தான் இருக்கிறார். ஆனால் அவங்க பார்க்குற விதம் எப்படி இருக்குன்னா, என்னோட குடும்பத்தில் ஒருத்தர் இப்படி பிரபலமாக இருக்கிறாரு, அவர் ஏன் நிறைய இடத்துக்கு போகாமல் இப்படியே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரை பார்க்குறாங்களே ஒழிய, ஒரு சகோதரர் தான் பார்க்குறாங்களே ஒழிய, அவர் ஒரு மேசியாவாக என்ன பண்ணுறதில்ல, அவரை பார்ப்பதில்லை. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் வேலை இன்னும் வரலை அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அதை தொடர்ந்து அவர்கள் வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு அந்த இடத்துல ஒரு ஃபெமிலியாரிட்டி அவங்க எதிர்பார்க்குறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தானே, ஒரு காரியங்கள் நம்ம வெற்றிகரமாக முடிக்கும்போது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், 4 பேர் பாராட்டணும், 4 பேர் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுது, தவறு கிடையாது. இது வந்து என்ன அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தவறு. ஆனால் அந்த அப்ரிஷியேட் பண்ணுறது நம்ம தலைமையில் தூக்கி வைக்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது. ஆமே. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அப்பா என்ன நல்லா பாராட்டிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி, இப்போ ஒரு டர்ஃபில் நம்ம போய் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 4 6 அடிச்சிட்டோம் அப்படின்னா, அடடா இமானுவேல் செம்மையாக அடிக்கிறான்ப்பா, 4 6 அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு நாள் சொல்லிட்டா பரவாயில்ல, டெய்லி இமானுவேல் நீங்கள் 4 6 அடிச்சிட்டிங்கன்னா பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே தலைமையில் ஏறி, ஓ நம்ம தான்டா, நம்ம இல்லைன்னா டர்ஃபே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம இதே கனெக்ட் பண்ணுறேன்னா வாரம் டர்ஃபில் விளையாடுறதுனால நான் கனெக்ட் பண்ணுறேன், சரி அப்படியே நம்ம கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, சகோதரர்கள் நீ ஏன்பா நீ ஃபெமிலியரே ஆக மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு தெளிவாக தெரியும், அவர் வந்த பர்பஸ் என்ன என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். ஆமே. எத்தனை பேர் விசுவாசிங்க, அவர் வந்த பர்பஸ் என்ன, அவன் உலகத்திற்கு வந்ததுக்கான நோக்கம் என்ன, பாவிகளை ரட்சிப்பதற்காக தேவன் இந்த உலகத்திற்கு வந்தார். ஆமென். அவர் அற்புதங்களை செய்வதை காட்டிலும் அதிசயங்களை செய்வதை காட்டிலும் அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பாவிகளை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திற்கு அவர் வந்தவர். ஸோ இந்த உலகத்தில் மனுஷர்கள் சொல்றதை கேட்கறதுக்காக அவர் வரல, மத தலைவர்கள் சொல்வதை கேட்பதற்காக அவர் வரல, அவர் என்ன பண்றது, இந்த நியாயப்பிரமாணத்தை உடைப்பதற்காக அவர் வரல, அவர் பிதாவினுடைய திட்டம் என்னவோ, பிதாவினுடைய நோக்கம் என்னவோ அதை நிறைவேற்றும்படியாக தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து ஒருவேளை இப்படி நினைத்துக்கலாம், நான் எப்போ வரணும் எப்போ வரக்கூடாது என்பதை நீங்கள் எனக்கு சொல்லக்கூடாது, பிதாவானவர் என்ன பண்ணணும், எனக்கு என்ன கட்டளை கொடுக்கிறாரோ அதை செய்யும்படியாக நான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன். என்ன பிரச்சனை அப்படின்னா, அவருடைய குடும்பத்தார் அவரே ஒரு மேசியாவாக அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமென். எத்தனை பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்னுடைய மேசியாவாக ஏற்றுக்கொள்கிறீங்க? அவர் இந்த உலகத்தின் இரட்சகராக மீட்பராக இருக்கிறார். அதனால தான் நாம் எல்லாருமே சேர்ந்து இந்த இடத்துல வந்து அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். உங்களையும் பேர் சொல்லி அழைத்திருக்கிறாரு, என்னையும் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். நான் எப்படியோ பட்ட வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருப்பேன். என்னுடைய பாஸ்ட் லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக ஒரு கேவலமான ஒரு லைஃபாக தான் இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் என்னையும் என்ன பண்ணுறாரு, தம்பி இமானுவேல் சந்தோஷ் நீ வாப்பா உன்னுடைய வேலை வந்தது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அந்த கட்டளைகளை கை கொண்டு நம்ம உள்ளே வரோம் பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். கூப்பிட்டு தான் இருப்பார், இமானுவேல் சந்தோஷ் நீ எப்போ என்னோட திரும்பி வர அப்படின்னு சொல்லி கேட்டது. என்னைக்கு அவரோட சத்தத்தை கேட்குறோமோ அப்போதுலேருந்து ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிற தேவனாய் மாத்திரமல்ல நல் வழியிலே நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க சகோதரர்கள் அவர் நிறைய சரியாக புரிந்து கொள்ளாமல் இருப்பதனால தான் பிரச்சனை. எனக்கு என்ன தோணுது இந்த பேசேஜை வாசிக்கும் பொழுது என்ன அப்படின்னா, ஒருவேளை இயேசு கிறிஸ்துவ அவங்க முழுமையாக ஏற்றுக்கொள்ளலையா, அவருடைய ஃபெமிலியாரிட்டி இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மாதிரி அவங்க டாமினேட் பண்ணுறாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சகோதரர்கள் எல்லாருமே நீ இப்படி செய், நீ அப்படி செய்ப்பா, நீ எப்படி இருக்கிற, நீ பயங்கர ஃபெமிலியராக இருக்க, நீ வெளியில் போனாலே என்ன பண்ணுறாங்க ஜனங்கள் எல்லாருமே உன்னை பார்க்குறாங்களா, அப்புறம் நீ அப்படி போனால் அப்படி. ஆண்டவர் எதையுமே அவர் லிசன் பண்ணல, அவருடைய பர்பஸ் என்னவோ அதை செய்யும்படியாக தேவன் அவரை தெரிந்து கொண்டு இருக்கிறார். இப்படி தான் ஒரு சின்ன பையன் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்கான், சாதாரண ஒரு சின்ன கிராமம். அந்த ஜனங்கள் முன்னாடி தான் ஓடுறான், விளாட்றான், எல்லா காரியத்தையும் அவன் என்ன பண்ணுறான், செய்கிறான். அப்போ ஒரு காலங்கள் கடந்து போகுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவன் வந்து ஒரு பெரிய ஒரு ஹார்ட் சர்ஜனாக மாறுறான். பல வருஷங்கள் கழித்து அவன் திரும்பமாக அந்த கிராமத்துக்குள்ளே வரும்பொழுது ஜனங்க எப்படி பார்த்துருப்பாங்க அவனை, ட்ரௌசர் போட்டு சுற்றிட்டு இருந்தான் அந்த பையன், இங்கே பாரு கோலி கொண்டு விளாண்டுட்டு இருந்தான் அந்த பையன், இப்போ பாரு ஹார்ட் சர்ஜனாக என்ன பண்ணிட்டு இருக்கான், விளாண்டுட்டு இருக்கான், பார்த்து ஹார்ட் சர்ஜனாக இருக்கான், என்னால் நம்பவே முடியல அப்படிங்கிற ஒரு ஒரு சர்ப்ரைஸ் அவங்களுக்கு. அதே போல தான் பார்த்தீங்கன்னா யோசேப்புடைய யோசேப்பு அந்த அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, யோசேப்பு ஒரு கனவு காண்றான். அவருடைய சகோதரர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அவனை பணிந்து வணங்குற மாதிரி ஒரு கனவு காண்றான். அப்போ சொல்லும் பொழுது அவன் யாராலும் என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அங்கேயும் ஒரு டாமினேஷன் நடக்குது. நீ வந்து எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறியா, அப்படிலாம் கிடையாது. நாங்கள் என்ன சொல்கிறோம், நீ சின்ன பையன், உனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ வந்து கண்ட கனவெல்லாம் வந்து பார்த்துட்டு நீ என்கிட்ட சொல்லிட்டு நாங்கள் உனக்கு வணங்குறோமா அப்படின்னு சொல்லி அவர்கள் அவனை டாமினேட் பண்ணாங்க. ஆனால் அது ஒரு காலத்தில் என்ன பண்ணிச்சு, யோசேப்போட வாழ்க்கையில் நிறைவேறிச்சு. ஆமென். அன்பான தேவ ஜனமே, இதில் நம்ம கற்றுக்கொள்கிற விஷயம் என்ன அப்படின்னா, தேவன் நமக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமென். அதை செயல்படுத்தும்படியாக நாம் என்ன பண்ணணும்னா ஆண்டவரை டிபெண்ட் பண்ணியிருக்கணும். மனுஷர்கள் என்ன வேணால் சொல்லலாம், இல்லைப்பா நீ அப்படிலாம் நீ அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது, நீ எல்லாம் சான்ஸே இல்லை, நீ எல்லாம் படித்து முன்னேறி அப்படின்னு நீ எல்லாம் உருப்பட போகிற, கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஆண்டவர் ஒரு திட்டத்தை
வைத்தார் அப்படி என்றால் அதை கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அதை விசுவாசித்தால் தான். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, யாருமே விசுவாசிக்கிறதில்ல. தேவனை ஒரு தேவனாக தான் அதாவது ஒரு மனுஷனை தான் பார்க்குறாங்களே ஒழிய அவரை விசுவாசிப்பதில் குறைபாடுகள் உண்டாகுது. ஆனால் யோசேப்பு தன்னோட வாழ்க்கையில் அதை அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, அது விசுவாசித்தான். கர்த்தரோட வாழ்க்கையில் என்ன பண்ணுறாரு, நிறைவேற்றினார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஃபிகராக தான் என்ன பண்ணுறாங்க இயேசு கிறிஸ்துவ அந்த இடத்துல பார்க்குறாங்க. ஒரு தவறான ஒரு நோக்கத்தோடு தான் இயேசு கிறிஸ்துவ இந்த பீப்புள் பார்க்குறாங்க. எப்படி நடக்குது அங்கே, என்ன சலசலப்பு நடக்குது அப்படின்னா, ஒரு சில ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ இவர் ரொம்ப நல்லவருப்பா அப்படின்னு ஒரு சில க்ரௌட் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லை இவர் வந்து பிசாசு பிடிச்சவர், இவர் வந்து பிசாசின் தலைவனாக இருக்கிறாரு, இவர் ரொம்ப கெட்டவருப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க. இப்படி ஒரு நிறையா ஒப்பீனியன் இருக்கிற க்ரௌட் வந்து மத்தியில் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல போகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அவங்க எப்படி பார்க்கல அப்படின்னா, ஒரு ரட்சகராக என்ன பண்ணல, பார்க்கவே இல்லை. அவங்க மத்தியில் தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அற்புதங்களை செய்கிறார். குருடர்களுக்கு என்ன பண்ணுறாரு, பார்வைடைய செய்கிறார். முடவர்களை நடக்க வைக்கிறாரு. பிசாசு பிடித்தவர்கள் என்ன பண்ணுறாரு, சுகப்படுத்துறாரு. ஸோ எங்கே நடக்குது அப்படின்னா, தனிமையாக நடக்கல, ஜனங்கள் மத்தியில் தான் நடக்குது. ஆனாலுமே ஜனங்கள் அவரை புரிந்து கொள்கிற நோக்கம் எப்படி இருக்குது அப்படின்னா, இவர் வந்து நல்லவர்ப்பா, அவ்வளோதான், நல்லது செய்கிறாரு, நன்மை செய்கிறாரு. இப்போ நமக்கு 4 பேர் வந்து ஒரு பெரிய மனுஷன் இந்த ஊரில் இருக்கார் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நல்ல மனுஷப்பா, 4 பேர் நல்லா உதவி செய்வார். அப்படி தான் இயேசு கிறிஸ்துவை பார்க்குறாங்க. ஆனால் அவரையே ஒரு பெரும்புள்ளியாக தான் பார்ப்பாங்க இல்லையா. ஒரு 4 பேருக்கு நல்லது செஞ்சுட்டா அப்படின்னா அவர் எப்படி பார்ப்பாங்க, ஒரு பெரும்புள்ளியாக பார்ப்பாங்க. சென்னையில் ஒரு அண்ணன் சொல்லுவாங்க, அதாவது ஆண்டோடைய பார்வைக்கு இந்த உலகமே ஒரு புள்ளி, அதில் நம்ம எல்லாம் பெரும்புள்ளி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஆண்டோடைய பார்வைக்கே இந்த உலகம் ஒரு புள்ளியாக இருக்கும் பொழுது நம்ம அதில் எப்படி பெரும்புள்ளியாக இருக்க முடியும், வாய்ப்பே இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ ஒரு நன்மை செய்கிறவர், அவ்வளோதான், ஒரு நல்லது செய்வார், போனால் என்ன பண்ணுவார், நல்லது செய்வார். நல்லது தான், நல்ல விஷயங்கள் தான், நம்ம இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் ஆண்டவர் வந்ததான அந்த பர்பஸ் அவங்களால என்ன பண்ண முடியல, புரிந்து கொள்ள முடியல. தொடர்ந்து நான் சொன்ன அதே உதாரணம் தான். ஒரு சிறு பையன் ஒரு பெரியவனாக ஆகும்பொழுது, அவன் ஒரு ஹார்ட் சர்ஜனாக இருக்கும்பொழுது அந்த சொசைட்டியில் இருக்கிறவங்க ஏற்றுக்கொள்ள முடியலையோ, அதே போல தான் இந்த உலகத்தில் இருக்கிற சொசைட்டியில் இருக்கிற ஜனங்களால் என்ன பண்ணல, அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள முடியல. சகோதரர்கள் அவரை மேசியாவாக ஏற்றுக்கொள்ள முடியல. இந்த சொசைட்டியில் இருக்கிற ஜனங்கள் அவரை என்ன பண்ண முடியல, ஒரு இரட்சகராக ஏற்றுக்கொள்ள முடியல. அப்புறமா ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்தரகமாக அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கூடார பண்டிகைக்கு அவர் செல்லுகிறார். அந்த கூடார பண்டிகையில் செல்லும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த இடத்துல அதிகாரமாக அந்த தேவாலயத்தில் ஏறி அவர் என்ன பண்ணுறாரு, பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். திடீர்னு தான் நடக்குது. அவர் எங்கே இருக்கிறான்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அவர் ஓரமாக ஒரு இடத்துல இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் அந்த வேலை வந்ததுக்கு அப்புறம் அவர் சொல்ல, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்லுவார். தன்னுடைய சகோதரர்கிட்ட பேசும்பொழுது என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்லுவார். இப்போ அவருடைய வேலை வரும்பொழுது கரெக்டாக என்ன பண்ணுறாரு, இந்த இடத்துல தேவாலயத்தில் ஏறி பிரசங்கம் பண்ணுகிறதை நாம் பார்க்குறோம். அப்போ இங்கே இருக்கிற மத தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவருக்கு எப்படி இந்த அறிவு வந்தது. நம்ம சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எங்கள் ஆஃபீஸ்லலாம் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க, ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக அந்த பவர் பாயிண்ட்லாம் போட்டு. எனக்கு இந்த பவர் பாயிண்ட் போட்டு ப்ரெசன்டேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். டேரெக்டாக பைபிள்லேருந்து வாசிக்க சொன்னால் நான் வாசிடுவேன். பட் அந்த பாயிண்ட் பை பாயிண்ட் வாசிக்கிறது எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. அப்போ கூட நான் ஜோசப் என்ன சொன்னேன், எனக்கு இந்த பவர் பாயிண்ட் வராதுன்னா எனக்கு பிரச்சனை, நான் அப்படி பரவாயில்ல நீ ப்ராக்டிஸ் பண்ணு அப்படிங்குவாங்க. ஆனால் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அந்த ப்ரெசன்டேஷனை ரொம்ப அழகாக பண்ணுவாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணுவாங்க. அதே போல் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜராக தான் இருப்பார். என்னோட ரொம்ப அழகாகவே என்ன பண்ணுவார், ப்ரெசென்ட் பண்ணுவார். அப்படி தான் இந்த மத போதர்கள் மத்தியில், இந்த யூதர்கள் மத்தியில் என்ன பண்ணுறாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணுறாரு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிரசங்கம் பண்ணுறாரு. மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தை குறித்து சொல்கிறாரு, ஓய்வு நாளை குறித்து பேசுகிறாரு, ஓய்வு நாளில் எப்படி அற்புதங்கள் பண்ணலாமா வேண்டாமாங்கிறத குறித்து ஒரு வாக்குவாதம் அந்த இடத்துல நடக்குது. நிறைய விஷயங்கள் அவர் என்ன பண்ணுறாரு சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே இருக்கிற மத தலைவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒருத்தன் நல்லா இருந்தால் யாருக்குமே பிடிக்காது இல்லையா. எப்படி அவன் எப்படி இவ்வளோ நல்லா இருக்கிறான், இவன் ஒரு சாதாரண ஒரு தச்சனின் மகனாக இருக்கிறானே, ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவனாக இருக்கிறானே, இவன் எப்படிப்பா இவன் என்ன படிச்சிருக்கானே தெரியல, இவனோட ரெஸ்யூம் என்ன, இவனோட பயோடேட்டா என்ன, இவன் எப்படி திடீர்னு இப்படி ப்ரொமோஷன் வாங்குறான், எப்படி திடீர்னு இவன் உயர்ந்து போகிறானே. நம்மளாம் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், நான் இத்தனை வருஷமாக நான் இருக்கிறேன், வேலையில் இருக்கேன், எனக்கு ஒரு இதுவுமே கிடைக்கல, இப்போ வந்தவன் அவன் என்ன பண்ணுறான், அடுத்த லெவலுக்கு போகிறானே அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷன் அந்த நடக்குது. இவன் தச்சன் மகன் அல்லவா, நீ எப்படி இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லி அவர்களுக்குள்ளே
எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்வியூ நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அவனோட ரெஸ்யூமை வச்சு நம்ம இடம் போடுவோம், கரெக்டுங்களா? அவன் ரெஸ்யூமில் அவன் குவாலிஃபிகேஷன் என்ன, அவன் என்ன படிச்சிருக்கான், எம்பிஏ பண்ணியிருக்கானா இல்லை பிஹெச்டி பண்ணியிருக்கிறாரா, ஸோ எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, இந்த இந்த ஜாபுக்கு வரதுக்கு மட்டும் அவனுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட கேள்வி கேட்பாங்க. ஒருவேளை பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணாமல் இருக்கலாம், பட் ஆனால் வேலை நல்லா செய்வான், கரெக்டுங்களா? சில பேர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுவாங்க ஆனால் வேலை செய்ய மாட்டாங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா வேலை ஒழுங்காக செய்ய மாட்டாங்க. இப்படி தான் இங்கே நடக்குது. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இவரோட ரெஸ்யூம் என்ன, இவர் என்ன படிச்சிருக்காரு, நம்மளாம் இவ்வளோ படிச்சிருக்கோம், பிஹெச்டி வாங்கியிருக்கோம், நம்மளாம் ஸ்காலர்ஸு. இவர் இப்போ வந்துட்டு தேவாலயத்தில் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு, பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, மோசே நியாயப்பிரமாணத்தை குறித்து பேசிட்டு இருக்காரு, ஓய்வு நாளில் அற்புதம் நடத்தலாம் இல்லை தப்பே கிடையாது அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. விருத்த சேதனம் நடக்குது ஓய்வு நாளில், ஏன் அற்புதம் நடக்கக்கூடாதுன்னு நம்மளே கேள்வி கேட்குறாரு. அப்படிங்கிற நிறைய காரியங்கள் அந்த இடத்துல நடக்குது. ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை அதாவது அவர் தான் வாக்கு தத்தம் பண்ணி அந்த உலகத்துக்கு வந்தவர் அப்படிங்கிறத யாராலும் என்ன பண்ண முடியல, அக்செப்டன்ஸ் இல்லை. தேவ அதிகாரத்தோடு அவர் என்ன பண்ணுறாரு, பேசுகிறத நம்ம பார்க்குறோம். அவர் மனுஷரை ப்ளீஸ் பண்ண முடியாத எதுவுமே பேசவே இல்லை. தேவன் எங்கேயுமே வேதத்தில் நீங்கள் வாசிங்க அப்படின்னா, இந்த சுவிசேஷ புஸ்தகத்தை நம்ம வாசிக்கும்போது எந்த இடத்துலையுமே அவர் மனுஷரை ப்ளீஸ் பண்ண முடியாத, மத தலைவர்களை ப்ளீஸ் பண்ணுறதோ இல்லை தன்னோட குடும்பத்தை ப்ளீஸ் பண்ணுறதோ இல்லை சொசைட்டியில் இருக்கிற ஜனங்களை ப்ளீஸ் பண்ணுறதோ அதை குறித்து அவர் எதுவுமே பேசவே இல்லை. தேவன் என்ன சொல்லுகிறாரோ, பிதா என்ன சொல்லுகிறாரோ அதை நிறைவேற்றும்படியாக என்ன பண்ணியிருக்கிறாரு தேவன் வருக. அதனால தான் அவர் வேதத்தில் அதிகாரத்தோடு என்ன பண்ணுறாரு, சும்மா நார்மலாக பேசல, அதிகாரத்தோடு அவர் என்ன பண்ணுறாரு பேசுகிறதே பார்க்குறோம். ஸோ இதில் நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோட அப்பியரன்ஸை பார்த்துட்டு அவங்களாம் நினச்சிட்டு அவங்களோட பேக்ரவுண்ட் செக் பண்ணுறாங்க, அப்பியரன்ஸை செக் பண்ணுறாங்க, குவாலிஃபிகேஷனை செக் பண்ணுறாங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்டவர் என்பதே அவங்களே ஒரு ஜட்மெண்ட்டில் வராங்க. நான் இப்போ சேலத்தில் நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய பேர் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, இந்த 5 ரோட்ஸு இந்த அழகாபுரம் ஃபேர்லன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒல்லியாக ஒரு டிராஃபிக் போலீஸ் நிற்பார். அவருடைய ஸ்டைல் ஆஃப் இதுவே பார்த்தீங்கன்னா சூப்பராக கட்டுவார். அப்படின்னு கார் நிற்கும், நான் அதை பார்க்குறதுக்குனே ஒரு 2 நிமிஷம் நிற்பேன், அப்படி ஓரமாக எவ்வளோ அழகாக பண்ணுறாரு அப்படிங்குவார் இப்படிங்குவார். ஸோ ஒரு பெரிய லாரியாக இருந்தாலுமே அப்படிங்கும்போது அப்படியே நிற்பார். ஆனால் ஆள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருப்பாப்புல, ஒல்லியாக இருப்பார். ஓ சாரி, சரி அவரை பற்றி தப்பாக எதுவும் சொல்லலை. அவர் நான் அட்மையர் பண்ணிட்டே இருப்பேன். அவர் என்னடா இவ்வளோ இதுவாக பண்ணுறாரு, பார்த்தா ஆளை பார்த்தீங்கன்னா ஒல்லியாக தான் இருப்பார். அவர் ஒரு டிராஃபிக் போலீஸ் மாதிரியே இருக்க மாட்டார். அவர் கரெக்டு தானே, ஒல்லியாக தான் இருப்பார். ஆனால் அவர் சொன்னால் பஸ்ஸு நிற்கிது, லாரி நிற்கிது, கார் நிற்கிது, எல்லாமே நிற்கிது. ஸோ அந்த பவர் ஆஃப் என்ன சொல்கிறது, அந்த நம்ம நினைக்க அவரை பார்த்துட்டு என்னடா இவ்வளோ ஒல்லியாக இருக்கார், இவரெல்லாம் உண்மையிலே போலீஸ்க்கு லாக்கி தானா, இவர் என்ன படிச்சு தான் வந்திருக்காரா, ட்ரைனிங் பண்ணிட்டு தான் வந்திருக்காரா அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்ணுவோமா, இல்லை எப்படி யோசிப்போம் அவரை? ஆனால் இங்கே என்ன பிரச்சனை தெரியுமா, இயேசு கிறிஸ்து சொல்கிறதை ஏற்றுக்கொள்வதற்கு யாருக்குமே அந்த ஒரு உணர்வு வர மாட்டேங்குது. அவங்க எல்லாருமே அவரோட பேக்ரவுண்டை தான் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மத தலைவர்களுமே, ஏன்னா அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியும். சாதாரண மனுஷன் என்னடா இங்கே வந்துட்டு மைக்கை தூக்கிட்டு பேசிகிட்டு இருக்காப்புல பைபிள் எடுத்துக்கிட்டு. நாங்களாம் பல வருஷமாக பேசிட்டு நாங்கள் இப்போ இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம், இப்போ வந்த ஆள் இங்கே வந்துட்டு இப்படி பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க இருக்காங்க. அதான் ஆண்டவர் 7ஆம் அதிகாரம் 24 வசனத்தில், தோற்றத்தின்படி நீங்கள் என்ன பண்ணாதீங்க, தீர்ப்பு செய்யாதீங்கப்பா. ஏன் தோற்றத்தை பார்த்து நீ ஏன் தீர்ப்பு செய்கிற, நீதியின்படி நீ என்ன பண்ணு தீர்ப்பு செய்ய என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஸோ அடுத்தது நம்ம பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னா, இயேசு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க ஈஸ் அ லா பிரேக்கர் அப்படிங்கிறாங்க. உண்மையிலே எத்தனை பேர் சொல்கிறீங்க இஸ் அ லா பிரேக்கர்? லா பிரேக்கர் அப்படின்னா நியாயப்பிரமாணத்தை உடைச்சி நியாயப்பிரமாணம்லாம் ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலா, இல்லை நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினவரா? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினவர். நியாயப்பிரமாணத்தின் நிறைவே என்ன தெரியுமா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வரதான் நியாயப்பிரமாணத்தோட நிறைவு. அப்போஸ்தலனுடைய பவுல், நீங்கள் அந்த சாப்டர் நீங்கள் வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தை உடைப்பதுக்கு வரல, அவர் தான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கான முடிவு அவர். ஆமென். மோசே நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவில் பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரணும், நமக்காக வாழணும், நமக்காக மரிக்கணும், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பணுங்கிறது தான் நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவு. ஆனால் இங்கே இருக்கிறவங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னா, அவர் வந்து நியாயப்பிரமாணத்தை உடைக்கிறாரு. மோசே நியாயப்பிரமாணத்தை அவர் தவறாக புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு கிளாஸ் எடுக்கிறார். நிறைய நேரத்தில் நிறைய இன்சிடென்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, மோஸ்ட்லி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளில் நிறைய அற்புதங்கள் செய்வார். ஸோ நான் ஒரு ஸ்கூலில் படித்தேன். அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா 7th டே, அதாவது சனிக்கிழமை மட்டும்தான் அங்கே சர்ச்சு நடக்கும். ஸோ அப்போ சனிக்கிழமை என்ன பண்ண மாட்டாங்கன்னா அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, வீட்டில் என்ன பண்ணுவாங்க, சும்மா தான் இருப்பாங்க. ஸோ அப்படியே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா 7ஆம் நாள் ஓய்வு நாள். ஸோ அந்த நியாயப்பிரமாணத்தை அப்படியே என்ன பண்ணுறாங்க, இப்பயும் சில பேர்
ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க எல்லாமே வந்து சிஸ்டமை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. சிஸ்டம் எப்படி இருக்கணும், சிஸ்டம் ஐயோ இப்படி தான் பாருக்கணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், கை கழுவாமல் சாப்பிட்டீங்கன்னா தப்பு, அது நியாயப்பிரமாணத்துக்கு அகேன்ஸ்ட்டு. ஸோ இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்களே ஒழிய, ஆக்சுவலாக நியாயப்பிரமாணத்தில் ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு, மோசே என்ன சொல்ல வர்றாருங்கிறத அவங்களால என்ன பண்ணிக்க முடியல, புரிந்து கொள்ள முடியல. ரிச்சுவல்ஸு இப்படி தொடர்ந்து அவங்க செய்கிற காரியங்கள் இப்படி தான் இருக்கிறாங்களே ஒழிய, மற்றபடி அதில் என்ன ஆக்சுவலாக சொல்லப்படுதுங்கிறத யாராலையும் என்ன பண்ண முடியல, புரிந்து கொள்ளல. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த ரிச்சுவல்ஸை பிரேக் பண்ணுறாரு. இல்லைப்பா அது அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி, நியாயப்பிரமாண மோசே நியாயத்தை 7ஆம் நாளில் விருத்த சேதனம் நடந்திருக்கு அப்படின்னா, அந்த 7ஆம் நாள் எதுவுமே நடக்கக்கூடாதுன்னா அந்த நாளில் விருத்த சேதனம் நடந்திருக்கு. அப்போ அதுக்கு நீ என்ன சொல்ல வர? அப்போ அந்த நாளில் நான் ஓய்வு நாளில் ஒரு கஷ்டப்படும் போது நான் அவனுக்கு அற்புதம் செய்கிற ஒரு தப்பும் கிடையாது, கரெக்டு தானே? 7ஆம் நாள் சனிக்கிழமை நான் ஃபுல்லாக ஜோம் தான் பண்ணிட்டு இருப்பேன். யாராவது வந்து என்கிட்ட ஏதாவது உதவி கேட்டாங்கன்னா நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். போய் இன்றைக்கி வராதியா போய் நான் என்ன பண்ணுறேன், நான் இன்றைக்கி ஃபுல்லாக என்ன பண்ணுறேன், காலையிலேருந்து 6 மணிலேருந்து நைட்டு 9 வரைக்கும் நான் முழங்கால் இட்டு ஜபம் தான் பண்ணுவேன். யார் வந்தாலும் என்ன பண்ண மாட்டேன், உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்து வந்ததுக்கான நோக்கமே என்ன அப்படின்னா, இவர்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதே எனக்கு செஞ்சீங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். சிறைச்சாலையிலேருந்து என்னை வந்து பார்த்தீங்க, நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தீங்க, சாப்பாடு இல்லாமல் இருந்தேன், நீங்கள் எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க அப்படின்னா, இவர்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதே தான் எனக்கும் செஞ்சீங்க. ஆனால் இவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, எல்லாரும் பார்க்கும்படியாக ஜெபம் பண்ணுறது, எல்லாரும் பார்க்கும்படியாக உபவாசம் பண்ணுறது, இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ ஆண்டவர் சொல்கிறார், இதை தான் என்ன பண்ணுறாரு, இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, அம்மா அப்பாவை கவனிப்பதில்லை, ஒய்ஃபை கவனிப்பதில்லை, ஏழைகளுக்கு உதவி செய்வதில்லை, விதவைகளுக்கு உதவி செய்வதில்லை. ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா, தோற்றத்தில் பார்த்தீங்கன்னா, வெளியில்படியாக பார்த்தீங்கன்னா அவங்க நல்லவங்க, டிப்டாப்பாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அங்கேயும் போட்டுக்கிட்டு பயங்கரமாக பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஓ ஐயோ அவரா ஐயோ பயங்கரமாக நாளுப்பா, அவர் பக்கத்தில் என்ன பண்ண முடியாது, போக முடியாது, பரிசுத்தம்னா பரிசுத்தம், அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தம். ஆனால் உள்ள எவ்வளோ பாவங்கள் இருப்பது என்பது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தோற்றத்தின்படி நீ என்ன பண்ணாத, தீர்ப்பு செய்யாது, நீதியின்படி. மனுஷனோ முகத்தை பார்க்குறான், தேவன் என்ன பண்ணுறாரு, உள்ளத்தை பார்க்குறாரு என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்படின்னா நீ முகத்தை பார்க்காதையா, தோற்றத்தை பார்க்காத, நீ என்ன பண்ணணும், உள்ளத்தில் அவன் எப்படி இருக்கிறான், ஆண்டவருக்கு அவனுக்குள்ள கனெக்ஷனு எப்படி இருக்குங்கிறத நீ என்ன பண்ணணும், பார்க்கணும். அப்படிங்கிறது தான் ஆண்டவர் என்ன பண்ணுற இந்த இடத்துல சொல்கிறது காரியம் என்ன அப்படின்னா, எப்பா நியாயப்பிரமாணத்தெல்லாம் உடைக்கிறதுக்கு வரல, அதை நிறைவேறுக்கு தான் வரேன் அப்படிங்கிறத ஆண்டவர் தெளிவாக ஆணித்தரமாக சொல்வதை நம்ம பார்க்குறோம். அவர் என்னன்னா, அவர் வந்து ஜீவன் இல்லாதவர்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வந்திருக்கார். நியாயப்பிரமாணத்தை உடைக்க வரல, நான் ஜீவன் இல்லாதவர்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லுவா. மேசியாவாக வந்திருக்கிறாரு, இரட்சகராக வந்திருக்கிறாரு, ஜீவன் அளிப்பதற்காக அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வந்திருக்கிறாரு. ஒரு ஆம்புலன்ஸ் போகுது சரிங்களா, ரோட்டில் ஆம்புலன்ஸ் எப்படி போகும், ஒருத்தர் வந்து ஆம்புலன்ஸ்குள்ளே ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் ஒரு கண்டிஷனில் ஒருத்தங்க இருக்கிறாங்க. அப்போ அந்த ஆம்புலன்ஸ் என்ன பண்ணும், இல்லை நான் வந்து என்ன பண்ணுவேன், அவரே எடுத்துக்கலாமே அந்த போலீஸ் ஆஃபீஸர், ஆம்புலன்ஸ் வருது, எப்பா நில்லுப்பா சிக்னல் போட்டிருக்கேன் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாரா, இல்லை என்ன பண்ணுவார், வழி விடுவார். அது வந்து லா பிரேக்கிங்கா இல்லை நிறைவேற்றுவதா? அல்டிமேட்டாக லைஃப் சேவிங் தான் ரொம்ப முக்கியம், கரெக்டுங்களா? லைஃப் சேவிங் முக்கியமாக? இல்லை நான் ரூல்ஸை ரெகுலேட் பண்ணுவேன், நான் ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணுவேன். இல்லை வெயிட் பண்ணுங்கள், சிவப்பு லைட் எரியுது, பச்சை லைட் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா, பின்னாடி ஒருத்தர், அவ்வளோதான். ஸோ எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, நியாயப்பிரமாணம் என்பது கடைப்பிடிக்க வேண்டியது தான், ஆனால் அதை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் வந்திருக்கிறார். ஸோ ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்கிறோம்னாலே அதுவே போதுமானது. நான் வந்து ஓய்வு நாள் இப்படி பண்ண மாட்டேன், இப்படி பண்ண மாட்டேன், இந்த தேவையில்லாத ரிச்சுவல்ஸு இது எல்லாத்தையும் ஓரமாக தள்ளிட்டு, ஆண்டவருடைய நோக்கம் என்ன, பாவிகளே நம்ம என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய பிள்ளையாக என்ன பண்ணியிருக்காரு, தெரிந்து கொண்டிருக்காரு, அவ்வளோதான். அந்த ஆம்புலன்ஸ் எப்படி அவனோட லைஃப்பை சேவ் பண்ணிச்சோ அதே போல் ஆண்டவர் நம்மளுடைய லைஃப்பை சேவ் பண்ணிட்டே வந்திருக்கிறார், அவ்வளோதான். இது இடையில வந்து இந்த ரிச்சுவல்ஸு இதெல்லாம் அவர் ஃபாலோ பண்ணுறல, நான் வந்து இமானுவலுடைய லைஃப்பை நான் சேவ் பண்ணணும், அது எனக்கு ரொம்ப முக்கியம், அவ்வளோதான். அதை விட்டு நான் இந்த ரெகுலேஷன்ஸ் இந்த ஃபாலோ இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன், இப்படி போட்டிருக்கு அப்படி போட்டிருக்கு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. தேவன் என்ன சொல்லுகிறார் அதை எப்படி செய்ய முடியாது, தேவன் என்ன பண்ணியிருக்கார், நம்ம எல்லாரையும் அழைத்திருக்கிறார். ஸோ அடுத்தபடி நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா, 24வது வசனம், தோற்றத்தின்படி நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய நேரத்தில் ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்குறோம். அப்படி அல்ல, தோற்றத்தின்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது, எப்போவுமே நமக்கு எப்போவுமே ஒரு வெளியில் தெரியாட்டா கூட நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு எண்ணங்கள் வரதான் செய்கிறது இல்லையா. ஒரு ஆளை பார்க்கும்பொழுது இல்லைப்பா இவன் எப்படின்னு தெரியல, இப்போ நானே இப்போ நான் பேங்க்கில் இருக்கும்பொழுது ஒருத்தர் வந்து வேஷ்டி கட்டிட்டு வர்றாரு சரிங்களா, வேஷ்டி சட்டை போட்டு வர்றாரு, சாதாரணமாக தான் இருக்கிறார். சரி இவர்கிட்ட போய் நான் என்ன பிஸ்னஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம் இல்லையா. இவர்கிட்ட என்ன பிஸ்னஸ் ஒன்றுமே தெரியலையே, என்ன இவர்கிட்ட ஏதாவது சின்ன பிஸ்னஸ் எடுக்கணும்னா கூட இவரை பார்க்கும்போது நமக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு தான் தோணும்.
ஆனால் அவர் வந்து உட்காந்துட்டு, தம்பி என்னுடைய வருஷத்தோட டேர்ன் ஓவர் வந்து 50 கோடி இருக்குப்பா அப்படிங்குவார். அண்ணா இங்கே வாங்கினேன், இங்கே வந்து உட்காருங்க, சாருக்கு ஒரு ஜூஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஜூஸ் கொடுத்து உட்கார வச்சு அவருக்கு என்ன பண்ணுவோம், சகல விதமான எல்லா இதுவுமே நம்ம என்ன பண்ணுவோம். ஆனால் நான் பார்க்குற விதம் எப்படி இருந்துச்சு, அவர் பார்க்குற அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னா சரி ரைட் சாதாரண மனுஷன், ஆனால் அவருக்குள்ள அவ்வளோ பெரிய காரியங்கள் இருக்குது. நம்மளும் அப்படி தான் என்ன பண்ணுறோம்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம், வரோம், இயேசு கிறிஸ்து நல்லவருங்கிறோம், இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறாருங்கிறோம், அவர் வந்து நமக்காக எல்லாமே செய்வார் அப்படின்னு சொல்கிறோம். சில பேர் பிள்ளைங்க சண்டே ஸ்கூலெல்லாம் கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்து என்னோட சூப்பர்மேன் அப்படிவாங்க. அவர் தான் எனக்கு சூப்பர்மேனு, அவர் டக்குன்னு வருவார், வந்துட்டு எனக்கு எல்லாமே செய்வார், ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம இயேசு கிறிஸ்து எப்படி பார்க்குறோம், சூப்பர்மேனு. இப்படியே தான் நம்ம பார்க்குறோமே ஒழிய இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் என்ன இம்பாக்டாக பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறதில்ல, ஆராய்ந்து பார்ப்பதில்லை. அதுதான் நமக்கு என்ன பண்ணுறது, ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்னோடய வாழ்க்கையில் அப்படி தான் பார்த்தீங்கன்னா பழைய வாழ்க்கைக்கு எல்லாமே அப்படி தான் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து எப்போ என்னோட வாழ்க்கையில் இம்பாக்ட் பண்ண ஆரம்பித்தாரோ ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறேன், ஆண்டவரை ருசித்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரொவைடராக பார்க்கக்கூடாது. இஸ் நாட் ஒன்லி அ ப்ரொவைடர், பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இஸ் அ சேவியர் ஃபார் அஸ், இஸ் அ மெசாயா. நம்மளோட லைஃப்பில் எப்படின்னா அவர் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, என்னோடய வாழ்க்கையில் அவர் மேசியாவாக இருக்கிறார், என்னோட வாழ்க்கையில் அவர் ரட்சகராக இருக்கிறாரு, என்னோட வாழ்க்கையில் அவர் வந்து ஒரு ஜீவனை தருகிற தேவனாக இருக்கிறார் என்பதை பார்க்கணும். இவர் பெத்லகேமில் பிறந்திருக்கிறாரு, இவர் தச்சனுடைய பிள்ளை, இவர் வந்து படிக்கவே இல்லை, இவர் ஃபேமிலியோடு என்ன பண்ணிட்டு இருக்காரு, வாழ்ந்துட்டு இருக்காரு, இவர் மேசியாங்கிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை, மேசியான என்ன நினச்சிட்டாங்கன்னா வானத்துலேருந்து குதிச்சு வருவார் அப்படின்னு ஒரு தோற்றத்தின் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்துவை ஜட்ஜ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நோக்கம் என்ன, இயேசு கிறிஸ்துவ அது எதுவுமே அவர் என்ன பண்ணிக்கல, காதில் வாங்கிக்காம பிதாவானவர் என்ன சொல்லுகிறாரோ, பிதா என்ன கட்டளை எடுக்கிறாரோ அதை மாத்திரம் செய்யும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்திருக்காரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. அன்பான தேவஜனமே, உங்களோட வாழ்க்கையிலும் என்னோட வாழ்க்கையிலையும் இந்த உலகம் என்ன சொல்லுதுங்கிறத நம்ம கவலைப்படவே வேணாம். நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய குடும்பம் என்ன சொல்லுது என்பதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். தேவன் என்னை குறித்து என்ன திட்டங்களை வைத்திருக்கிறார், அதை நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை நாம அதிலே தெளிவாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் தெளிவாக இருக்கிறோம்? ஆமே, அல்லேலூயா. தேவன் என்னை குறித்து, இமானுவேல் சந்தோஷ குறித்து தேவன் என்ன திட்டங்களை வைத்திருக்கிறார் என்பதில் நாம தெளிவாக இருக்க வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியமான குணம். கடைசியாக, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு யாராக தெரியல, என்னோட வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து யாராக இருக்கிறார் என்பதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு நல்ல மனுஷனாக இருக்கிறாரா, நல்லவராக இருக்கிறாரா, ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறாரா, இல்லை ஒரு போதகராக இருக்கிறாரா, இல்லை அவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோமோ, நாம் எப்படி பார்க்குறோமோ அப்படி தான் இயேசு கிறிஸ்து இருப்பார். ரட்சகராக இருக்கார் அப்படின்னா நம்ம ரட்சகராக பார்த்தோன்னா கண்டிப்பாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ரட்சகராக தான் இருப்பார். எல்லா ஆபத்துலேருந்து என்னை விடுதலை ஆக்குவார் என்பதை சொல்லி நம்ம பார்க்குறோம் என்றால் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்ம எல்லா ஆபத்துலேருந்து விடுவிக்கிறவராக இருப்பார். இல்லை அவர் வந்து அவருடைய போதனை எனக்கு பிடிக்கும், அவருடைய டீச்சிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவருடைய உபதேசங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதோடு அப்படியே நின்றோம். நம்ம கற்றுக்கொள்கிற காரியங்கள் ஒன்றுமே இருக்காது. என்னைக்கு அவரை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் என்னோட வாழ்க்கையில் எப்படி இருக்கிறாருன்னா ஒரு மேசியாவாக இருக்கிறாரு, ஒரு ரட்சகராக இருக்கிறாரு, என்னோட வாழ்க்கையில் ஜீவனை அளிக்கிறவராய், ஜீவனை கொடுக்கிறவராய், என்னோட வாழ்க்கைக்கு அவர் என்ன பண்ணுறாரு, ஜீவனை அளிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் நல்ல ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. நீர் எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. மனுஷனுக்கு மேலாக என்னோட வாழ்க்கையில் நீர் ஆண்டவரே ஒரு மேசியாவாக, ஒரு இரட்சகராக, ஒரு ஆண்டவரே ஜீவனை அளிப்பவராக எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறீர். தோற்றத்தின்படி நாங்கள் எதையும் எங்களோட வாழ்க்கையில் செய்யாதபடி என்னோட வாழ்க்கையில் தேவன் நீர் என்ன திட்டங்களை வைத்திருக்கிறீரோ அதே மாத்திரம் செய்கிறவர்களாக இருக்கத்தக்க எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம். உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இவைகளெல்லாம் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.